நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 27ஆம் தேதியே ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 22 மெட்ராஸ் டே. மெட்ராஸ் டேயை பற்றின எல்லா விவரமும் நமக்கும் தெரியும். நம்ம நிறையா அதை பற்றிய பதிவுகளும் போட்டிருக்கிறோம், வீடியோவும் போட்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் இந்த சீமானுடைய இந்த வரலாற்று புரட்டு பண்ணுற ஒரு ஆர்மி ஒன்று வச்சுருக்கிறாரு, ஒரு 420 குரூப், ஃப்ராடு குரூப். அவங்க இன்னும் தொடர்ந்து சென்னை அது மெட்ராஸ் அது தெலுங்கர்களுடைய பூர்வீகம் கிடையாது. அதே மாதிரி சென்னப்பட்டணம்ங்கிறது அது சென்னப்ப நாயக்கருங்கிறவர் வன்னிய நாயக்கர், அவர் தெலுங்கு நாயக்கர் கிடையாது அப்படின்னு இன்னும் கூட தொடர்ந்து டெய்லியும் வீடியோஸு போட்டுட்ருக்குறாங்க. நம்ம இந்த கோயப்பல்ஸ் பிரச்சாரம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். ஹிட்லர் என்ன பண்ணான்னா, கோயபல்ஸ்னு ஒரு ஆளை விட்டு அவங்க பிரச்சார உத்தி, அவன் தான் கொள்கை பரப்பு செயலாளர். யாருக்கு? 40 லட்சம் பேரை கொன்ன ஹிட்லர்னுடைய கொள்கை பரப்பு செயலாளரான கோயபல்ஸினுடைய தியரி என்னென்னா, ஒரு பொய்யை நீ திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தால், அதுவும் சத்தமாக சொன்னால், கையை காலெல்லாம் அசைச்சு உணர்ச்சியோடு சொன்னீன்னா அதை எல்லாரும் ஒரு நாள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்றது அவருடைய சித்தாந்தம். அது ஒர்க் அவுட்டாக ஆச்சு. அதை தான் சீமான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போது இவங்க குரூப்பும் இதே பொய்யை திருப்ப சொல்லி இதை நிறுவ பார்க்குறாங்க. ஆனால் இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பல ஆதாரம் சொல்லியிருக்கிறோம். இப்போ புதுசாக ஒரு ஆதாரம் ஒன்று நமக்கு கிடச்சிருக்குது. யாரும் சந்தேகமே பட முடியாத ஒரு ஆதாரம். சரி, அது என்னதுன்றதை பார்ப்போம். ஒரு புஸ்தகம் இல்லாட்டி ஒரு நோட் ஒன்று இருக்குது. அது தொல்லியல் துறை வசம் ஒன்று இருக்குது. அது அதனுடைய அந்த நோட், அதை எழுதினவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லும்போது கிழக்கிந்திய கம்பெனி, ஆங்கிலேயர்கள் எழுதின ஒரு நோட். அந்த நோட்டை எழுதினவர் பேர் வில்லியம் ஃபாஸ்டர். இந்த வில்லியம் ஃபாஸ்டர் இந்த நோட்டை என்ன ஹெட்டிங்கில் இந்த புக்கு மாதிரி எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, ஹெட்டிங் த ஃபவுண்டிங் ஆஃப் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு புஸ்தகம் எழுதுகிறாரு. இது எழுதப்பட்ட வருஷம் 1662. சரி, அவர் அந்த இதில் அவர் எழுதியிருக்கிறது, அந்த இது என்கிட்ட அப்படியே இருக்குது. அது அந்த பெரிய வரலாற்று ஒரு பொக்கிஷம்னு தான் சொல்லணும். அது நமக்கு கிடச்சது. ஆக்சுவலாக ராஜபாண்டியன் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு வாட்ஸ்அப் நண்பர் ஒருத்தர் தான் நமக்கு அந்த ஆதாரங்களை எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு நன்றி. அது இருக்குது. அதே தனியாக ஒரு வீடியோவாகவும் நான் போடுறேன். அப்போ அந்த புக்கில் அந்த ஃபஸ்ட் பேஜில் த ஃபவுண்டிங் ஆஃப் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படின்னு போட்டிருக்குது. வில்லியம் ஃபாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்குது. அப்புறம் அவர் என்ன எழுதுகிறாரு உள்ள அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே இந்த ரெக்கார்டை இவருக்கு முன்னால் இருந்தவர் டிராவிஸ் ஜொனாத்தன் அப்படிங்கிறவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்து தான் இவர் எழுதுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிராவிஸ் ஜொனாத்தன் இதை எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னு எழுதி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த இதெல்லாம் சொல்கிறாரு. முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, டிராவிஸ் ஜொனாத்தனுக்கு இந்த இதெல்லாம் சேம்பர் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் தான் முதல்ல இருந்திருக்கிறார். அவர் கதை மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சேம்பர் அப்போ ஏஜென்ட்டாகவும் இருக்கிறாரு. இவர் எனக்கு நிறைய தகவல்கள் சொன்னார். டிராவிஸ்னுடைய இதெல்லாம் எனக்கு கிடச்சது அப்படின்னு சொல்கிறாரு. 1639 அப்போது ஜப்பா நாயுடு அப்படிங்கிறவர், அதாவது வெங்கட நாயுடு அப்படிங்கிறவருடைய சகோதரர் ஜப்ப நாயுடுங்கிறவர். சில இதில் ஐயப்ப நாயுடுன்னு குறிக்கப்பட்டிருக்கு, இதில் ஜப்ப நாயுடுங்கார். என்ன சொல்லியிருக்காரு, நாயுடு, NAINDU அதுதான் போட்டிருக்காரு. நாயக்குன்னு போடலை, நாயக்கர்னும் போடலை, நாயுடு அப்படின்னு தான் போட்டிருக்கிறாரு. நாயுடுங்கிற பேர் தெலுங்கு பேசுகிற மக்கள் மட்டும்தான் வைப்பாங்க. நாயுடுன்னு சொல்கிறத தெலுங்கர்கள் நாயுடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாயுடுன்னு தான் இந்த ரெக்கார்டுகளில் இருக்குது. யார்? ஜப்பா நாயுடு. 1639 இங்கிலாந்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏற்கனவே நிலம் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு நீங்கள் கேட்ட நிலத்தை நாங்கள் வாடகைக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் சில கண்டிஷன்ஸு, நீங்கள் அதில் டவுன் டெவலப் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. டவுன் தாராளமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கு என்னுடைய தந்தையின் பெயரான சென்னப்ப நாயுடு பேரு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யார்? சென்னப்ப நாயுடு. NAINDU தான் போட்டிருக்குது. நாயக்கரும் போடலை, நாயகரும் போடலை, வன்னிய நாயகர்னும் போடலை, எதுவும் போடலை, நாயுடுன்னு மட்டும்தான் போட்டிருக்கு அந்த ரெக்கார்டுகளில்.
ஸோ என்னுடைய அப்பாவான சென்னப்ப நாயுடுவோடைய பேர் வைக்கணும். அடுத்து இன்னும் சில கண்டிஷன் சொல்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல தொடர்ந்து வாழவும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கோட்டைக்கு நீங்கள் வெள்ளை கலரில் தான் பெயிண்ட் அடிக்கணும், வேறு பெயிண்ட் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்கிறாரு. இன்னொன்று வந்து நாங்கள் கொடுத்த உங்கள் அந்த நிலப்பகுதியை விட்டு வேறு வெளியே எங்கேயும் நீங்கள் எந்த நிலமும் வாங்கக்கூடாது, அதாவது இந்தியர்கள் அல்லாத யாரும் வேறு நிலம் வாங்கக்கூடாது அதில் அப்படின்னு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு, அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற நிலத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு 1639 ஜெபநாயுடும் வெங்கட நாயுடுவோடைய வெங்கடபதே PATEன்னு போடுறாங்க, வெங்கடபதே நாயுடுவனுடைய இவங்க 2 பேருமா சேர்ந்து லெட்டர் போடுறாங்க. இதை பார்த்ததும் ஃப்ரான்சிஸ் டே அவரும் காகின் அப்படிங்கிற 2 பேரும் அங்கேருந்து, காகின் அவரோட சுப்பீரியர் ஆஃபீஸர், 2 பேரும் 3 கப்பல்களில் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்து இவங்க வந்து இங்கே சேர்றாங்க. இவங்க வந்ததுமே இவங்களை ஜெபநாயுடு, வெங்கடபதி நாயுடு, அப்புறமா வந்து சென்னா ஷெட்டி அப்படிங்கிறவ 3 பேரும் வந்து இவங்களை ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த ஜெபநாயுடுவும் வெங்கடபதி நாயுடுவும் தான் இந்த பகுதியினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இதில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. இவர்கள் வைஸ்ராய்களா அப்படின்னு. வெங்கடபதி நாயுடு இந்த பகுதியின் வைஸ்ராயா அப்படின்னு கேட்குறாரு. வெங்கடபதி நாயுடு இந்த பகுதியினுடைய வைஸ்ராய் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஆவணங்கள்ல இருந்து தெரியுது. இந்த பகுதியினுடைய வைஸ்ராயா இருந்தவர் ஸ்ரீரங்கராயலு அப்படின்னு சொல்லப்பட்ட விஜயநகர பேரரசை சேர்ந்த ஒரு மன்னர். அப்போ வந்து விஜயநகர பேரரசை ஆட்சி செய்தவர் வெங்கட தேவராயா அப்படின்னு சொல்லப்பட்ட அவர், பெத்த வெங்கட தேவராயா அப்படின்னு சொல்லப்பட்டவர். இவருடைய தம்பி தான் ஸ்ரீரங்கராயலு அப்படின்னு அது தெலுங்கு, அது ராயலுங்கிறது தான் இந்த தெலுங்கர்களும் கன்னடர்களும் அந்த ராயாவை வந்து ராயலுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீரங்கராயலு தான் அப்போ இருந்திருக்காரு. அவர் தான் தமிழக பகுதிகளை நிர்வகிக்கிற வைஸ்ராயாக இருந்திருக்காரு. அவரை அரசர்னும் குறிப்பிடுறாங்க. அவர் வைஸ்ராய், அவர் வந்து அந்த பகுதியினர் தான் இருந்திருக்கிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் தான் இந்த அக்ரிமெண்ட்டுகள் பற்றிய பேச்சு வருது. 1939 பேசியிருக்காங்க. இவங்க வர்றாங்க, வந்து இவங்க வெங்கடபதி நாயுடுவும் ஜெபநாயுடுவும் இவங்களை ரிசீவ் பண்ணி வேலைகளை அக்ரிமெண்ட் போட்டு வேலைகளை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இவங்க வேலைகள் ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அரசர்கிட்டையும் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போடணும், அரசர் கூடயும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு அவங்க ஒத்துக்கிட்டு, ஆனால் அதற்கு வந்து காலம் தாழ்த்தி பண்ணுறதையும் நம்ம தாழ்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம், காலம் எடுத்ததுன்ட்டுன்னு. இதற்கு நடுவில் இவங்க ஜெபநாயுடுவும் வெங்கடபதி நாயுடுவும் 5 வருடங்கள் தான் இந்த பகுதிக்கு நிர்வாக அதிகாரியாக இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமா அவர்கள் அந்த இதில் இருந்து அவங்க நிர்வாக அதிகாரியாக இல்லை. அதுக்கப்புறம் இந்த சென்னம் ஷெட்டி தான் 1 வருஷம் வந்து அவர் அந்த நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் 1645 இவங்க வந்து அரசரை போய் சந்திக்க போகிறாங்க. அப்போ வந்து அரசர் வந்து நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன், உங்கள் தரப்பில் இருந்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃப்ரான்சிஸ் டே வந்து அப்போ பொறுப்பில் இல்லை. அவர் இடத்துல வந்து வேற ஒருத்தர் வந்து ஐவிங்கிறவர் தாமஸ் ஐவி அப்படிங்கிறவர் தான் அவர் இருக்கிறார். அப்போ தாமஸ் ஐவி தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கிரீன் ஹில் அப்படிங்கிறவரை தான் அரசர்கிட்ட அனுப்புகிறாரு. அப்போ கிரீன் ஹில் போய் ஸ்ரீரங்கராயலு, நம்ம ஸ்ரீரங்கராயலுவை இவங்க சரங்கராயலுன்னு எழுதியிருக்கிறாங்க பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸில். சரங்கராயலுவை போய் பார்த்து அக்ரிமெண்ட்டு போடுறாங்க. அக்ரிமெண்ட் முதல்ல பேசப்பட்டது இந்த சென்னப்பட்டணம்னு சொல்கிற, இந்த சென்னப்பட்டினம் இல்லை மதராசப்பட்டணம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் முதல்ல வந்து வெங்கடபதி நாயுடு கூட இவங்க வெங்கடபதி ஜெபநாயுடு கூட பேசும் பொழுது இவங்க மதராசப்பட்டணம் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அரசர் ஸ்ரீரங்கராயலு கூட போய் பேசும்போது இவங்க அதை ஒட்டி இருக்கிற நரிமேடு அப்படிங்கிற பகுதியையும் சேர்த்து கேட்குறாங்க. அந்த நரிமேடுங்கிறது இன்றைக்கி இந்த சென்ட்ரல் இதெல்லாம் இருக்கிற அந்த பகுதி. அரசர் அதற்கு ஒத்துக்கிட்டு அதையும் சேர்த்தே எழுதி கொடுக்குறாங்க. அவங்க அதை எழுதிட்டு வாங்கிக்கிட்டு அவங்க வர்றாங்க. இந்த நடக்கிற இந்த 45 வருடத்திற்கு அப்புறம் 46 விஜயநகர பேரரசுக்கும் கோல்கொண்டா சுல்தான்களுக்கும் மிகப்பெரிய அளவு பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியை கோல்கொண்டா சுல்தான்கள் வந்து அவங்க பிடிச்சிடுறாங்க.
பிடிக்கும் பொழுது அப்போ இந்த பகுதியும் அதில் சேருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக தாமஸ் ஐவி என்ன பண்ணுறாரு, கோல்கொண்டா சுல்தானை போய் சந்திக்கிறார். சந்தித்து நாங்கள் ஏற்கனவே இப்படி இதில் விஜயநகர பேரரசோட ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்டை காமிக்கிறாரு. ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில், அவங்க வந்து முதல்ல ஸ்ரீரங்கராயலோட போட்ட அக்ரிமெண்ட்டை தங்கத்தில், இப்போ தங்க இதழில், அதாவது ஓலைச்சுவடியும் இல்லாமல் செப்பேடும் இல்லாமல் தங்க ஏட்டிலேயேவும் அந்த அக்ரிமெண்ட்டு போடப்பட்டிருக்கு. அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அவர் காமிக்கிறாரு. அப்போ அவங்க வந்து நீங்கள் ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இது தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இவர்கள் தொடர்ந்து அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இவர்கிட்ட கோல்கொண்டா சுல்தான்கள் கிட்ட இவங்க அக்ரிமெண்ட்டு போடும்பொழுது இவங்க அடிஷ்னலாக இன்னும் சில ஏரியாக்கள் கேட்குறாங்க. எதெல்லாம் கேட்டிருக்காங்க, தொண்டையார்பேட்டை, பிரஷவாக்கம், எக்மூர் 3 பகுதிகளையும் கேட்டிருக்கிறாங்க. அதையும் சேர்த்து கோல்கொண்டா சுல்தான்கள் இவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 2வது அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட்டும் தங்க லீஃபில் தான், கோல்டு லீஃபில், கோல்டு செப்பேடு, அந்த இதில் தான் வந்து செப்பேடில் கோல்டு தகடில் தான் எழுதி அந்த அக்ரிமெண்ட்டு போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் இதை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வாழ்ந்த பகுதியில் சென்னப்ப நாயுடு சென்னப்ப நாயுடு இல்லை, வெங்கடபதிய நாயுடு கேட்டுக்கிட்டாப்புல எல்லாம் வெள்ளை பெயிண்ட்டு தான் அடித்து இது பண்ணியிருக்கிறாங்க இவங்க கோட்டைக்கு. அதனால் இதுக்கு பேரேமும் ஒயிட் டவுன் அப்படின்னு இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒயிட் டவுனில் இதுக்கு உள்ள இவங்க பிரிட்டிஷார் இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் டச்சுக்காரங்களும் அதே மாதிரி போர்ச்சுகீஸ்காரங்களும் இருந்திருக்கிறாங்க. இவங்க பிற பகுதியில் வாழ்ந்தவங்க அங்கே அவர்களுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் பிரச்சனை பண்ணும் பொழுது பாதுகாப்புக்காக வந்து இந்த கோட்டைக்குள்ளே வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்குள்ளே 50,000 மக்கள் வாழ்ந்ததாகவே வந்து சொல்லப்படுது. இப்போ இவர்களுக்கு தேவையான வேலையாட்கள், இவங்களோட தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கு தேவையான இவங்களோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறவங்கன்னு நிறைய பேர் கோட்டைக்கு வெளியவும் நிறையா பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. அதில் இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க, முஸ்லீம்களும் இருந்திருக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இந்துக்கள் ஒரு பக்கமும் முஸ்லீம்கள் ஒரு பக்கமுமாக வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த பகுதியை பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த காலகட்டத்தில் சென்னப்பட்டணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல மதராசப்பட்டணமாக இருந்தது. வெங்கடபதி நாயுடு அண்ட் ஜபநாயுடு கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா அது சென்னப்பட்டணமாக, அவங்க அப்பா பேரில் சென்னப்பட்டணமாக மாறுது. இந்த சென்னப்பட்டணம் வந்து இப்படி இந்த இவ்வளவு பகுதிகளையும் உள்ளடக்கியதாக அப்போ இருந்திருக்குது. அதற்கடுத்த காலகட்டத்தில் டெல்லி முகலாயர்கள் வந்து சுல்தான்களை, இந்த கோல்கொண்டா சுல்தான்கள் மேலே போர் தொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அப்போ அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த ஒட்டுமொத்த இந்த பகுதி எல்லாம் வருது. இன்றைய தமிழக பகுதிகள் இதெல்லாம் அந்த சென்னை பகுதியெல்லாம் வருது, சென்னப்பட்டினம் எல்லாம். அப்போ இவங்க மறுபடியும் போய் அதே டெல்லி சுல்தான்களோட அப்போ வந்து இன்னொரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இன்னொரு அக்ரிமெண்ட்டு போட்டு அது 3வது அக்ரிமெண்ட்டும் தங்க லீஃபில் தான் வந்து எழுதப்பட்டிருக்கு. 3 அக்ரிமெண்ட்டு இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்காக போடப்பட்டிருக்கு. இந்த 3 தங்கத்தாலான அது அக்ரிமெண்ட்டை அவங்க கிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கோல்டன் லீஃப் கிராண்ட்டுகளும் அந்த கிராண்டினுடைய கோல்டன் லீஃப்களும் அந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில் தான் இருந்ததா. ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய அளவு இவங்க கோட்டைக்கு வெளியே இருந்த மக்கள் கோட்டைக்கு உள்ளே இருந்த மக்களோட மிகப்பெரிய அளவு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் உள்ளே புகுந்து நிறையா கொள்ளையடிக்கப்பட்டதில் அந்த 3 அக்ரிமெண்ட்டுகளுமே வந்து கொள்ளையடிக்கப்பட்டது. தங்கத்தாலான அந்த லீஃப்கள்லாம் வந்து அந்த ஏடுகளெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டதுன்றாங்க. ஆனால் பேப்பரில் எழுதி வைக்கப்பட்ட ஆவணங்கள் அதெல்லாம் பத்திரமாக தான் இருந்திருக்கு. இந்த ஆவணங்களை பார்த்து தான் இவர் வந்து யார், இந்த வில்லியம் ஃபாஸ்டர் ஃபவுண்டிங் ஆஃப் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற புக்கில் இதை வந்து எழுதியிருக்காரு. 1662 இதை வந்து எழுதி வச்சிருக்கிறார். ஓகே, இதிலேருந்து நமக்கு நிறையா விஷயங்கள் தெளிவாகுது. இது நாயக்கருங்கிறவங்கள வார்த்தை இவர் யூஸ் பண்ணலை, இவர் நாயுடு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் இது வன்னிய நாயக்கரா தெலுங்கு நாயக்கராங்கிற கன்ஃபியூஷனுக்கே இடமே இல்லாத மிக தெளிவான ஒரு அறிக்கை ஆகுது. அதனால் இனியும் யார் வந்து இல்லை அதுதான் அப்படின்னு சொன்னால் அப்போ இது அறியாமையில் நடக்கிற தவறு கிடையாது. இது தெலுங்கர்களுடைய வரலாற்றை திட்டமிட்டே அழிக்கிறதுக்காக இல்லாட்டி திட்டமிட்டே திருடுறதுக்காக நடக்கிறதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். யார் வேணும்னாலும் இதை போய் பார்க்கட்டும். நானும் இந்த புக்கையும் வந்து அப்படியே வீடியோவாக எடுத்தும் போடுறேன். த ஃபவுண்டிங் ஆஃப் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற இது பை வில்லியம் ஃபாஸ்டர்.
1664 எழுதப்பட்டது, 64-62 எழுதப்பட்டது. இப்போ இதில் நமக்கு வேறு என்ன இதில் வந்து முக்கியமானதுன்னா ட்ராவல்ஸை பற்றி சொல்கிறோம். ஜெபநாயுடு ஸ்ரீரங்கராயலுவோடு தான் போட்டிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கராயலு தான் வைஸ்ராயாக இருந்திருக்கிறாரு. வெங்கடபதே நாயுடுவோ ஜெபநாயுடுவோ வைஸ்ராய்ஸ்கள் கிடையாது. ஓகே, அப்போ இவங்க பண்ண காலத்தில் வந்து இருந்தவங்க வந்து விஜயநகர பேரரசும், அந்த விஜயநகர பேரரசனுடைய வெங்கடராமராயரனுடைய தம்பியான ஸ்ரீரங்கராயலு அப்படிங்கிறவர் கூட தான் இவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க முதல்ல. அதற்கப்புறமா கோல்கொண்டா சுல்தான்களோட, அதுக்கப்புறமா முகலாயர் மன்னர்களோட போட்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல இவங்களுக்கு இந்த இடம் பல்வேறு காலகட்டங்களில் வந்திருக்குது. ஆனால் சென்னப்பட்டணம்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா, சென்னப்ப நாயுடு அப்படிங்கிறவனுடைய பேரில் அந்த இது கூப்பிடப்படணும், குறிக்கப்படணும். இட் ஷுட் பி கால்டு பை தட் நேம் அப்படின்ட்டுன்னு சென்னப்ப நாயுடுனுடைய மகன் ஜெபநாயுடு அண்ட் வெங்கடபதே நாயுடு கேட்டுக்கிட்டதுனால அது சென்னப்பட்டணமாக ஆச்சு. இதுதான் சென்னையினுடைய வரலாறு. இன்னையும் இந்த சென்னையினுடைய வரலாறை யாரும் உருட்டி பரட்டிக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம். உண்மையிலே அறியாமையில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த ரெக்கார்டுகளை எடுத்து பாருங்கள். ஃபவுண்டிங் ஆஃப் த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அப்படிங்கிற இந்த புக்கை எடுத்து பாருங்கள். இந்த ரெக்கார்ட்ஸு ஏஆரில் இருக்குது. ஆர்கியலாஜிக்கல் இதனுடைய அந்த ரெக்கார்டுகளில் வந்து இருக்குது. அதை எடுத்து பாருங்கள். நான் அதனுடைய பேஜஸை, அந்த புக்கையும், அந்த ஃபஸ்ட் பேஜ் அண்ட் அந்த ரெஸ்ட் ஆஃப் இந்த இம்பார்ட்டன்ட் பேஜஸ் சிலதை வந்து நான் எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.